இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுளை பற்றி நம்ம பேச போகிறோம். கூகுள் சர்ச் இன்ஜினை பற்றி. ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் ஒரு கீவேர்டை என்டர் பண்ணுறீங்க. என்ன கீவேர்டை நீங்கள் என்டர் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான எக்ஸாக்ட் ரிசல்ட்டு கூகுள் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. எல்லாமே மிக்ஸ் வைஸாக கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம், அதுக்கு கூகுளால் முடியுமா? கூகுளால் முடியாது. கூகுளுக்கு பின்னால் இயங்கக்கூடிய கூகுள் டார்க்கிங்கால் முடியும். அதை கூகுள் ஹேக்கிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கூகுள் டார்க்கிங்னா என்ன, எதுக்காக நம்மளுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, கூகுள் டார்க்கிங், இதை கூகுள் ஹேக்கிங் கூட சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஹேக்கிங் டெக்னிக். இது வந்து பெரும்பாலும் கூகுளோட சர்ச் இன்ஜினில் பயன்படுத்துகிறாங்க. சர்ச் இன்ஜினில் மட்டும் இல்லைங்க, கூகுளோட அதர் அப்ளிகேஷன்லையும் இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கீவேர்டை வந்து என்டர் பண்ணும்போது தேவையில்லாத ரிசல்ட்லாம் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் டார்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலியமாக உங்களுடைய தேவைகளை ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கிட முடியும். அதாவது உங்களுடைய பேரையோ இல்லை உங்களுடைய ஃபைலையோ கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு ஆடியோ ஃபைலை கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த கூகுள் டார்க்கிங் மூலியமாக. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் பயன்படுத்தும் போது ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட்டை கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து பெற முடியும். யாரெல்லாம் இது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க, அதே நேரத்தில் கம்ப்யூட்டரில் கரைச்சி குடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த விஷயங்களை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, ஹேக்கர்ஸும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கூகுள் டார்க்கிங் வந்து பல நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம், பல தவறான வழிகளுக்கும் இந்த கூகுள் டார்க்கிங்கை பயன்படுத்தலாம். ஸோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கூகுள் டார்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கீவேர்டை நம்ம என்டர் பண்ணோமோ அதோட ரிசல்ட்டை ஈஸியாக இந்த கூகுள் டார்க்கிங் மூலியமாக நம்ம பெற முடியும். இந்த கூகுள் டார்க்கிங்கை உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் பயன்படுத்தும் போது எந்த வகையான ரிசல்ட்டை நம்ம பெற முடியும்? உதாரணத்துக்கு நம்ம டைட்டிலை பயன்படுத்தலாம். டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெறுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் என்டர் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபைல்ஸ், அதே நேரத்தில் MP3, அதே நேரத்தில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை கூகுள் டார்க்கிங் மூலியமாக கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து பெற முடியும். இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் பின்னால் அட்வான்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து செயல்படுறாங்க. இவங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் கூகுள் டார்க்கிங்லேருந்து நமக்கு ஏராளமான விஷயங்களை நம்ம பெற முடியுது. இன்னும் ஏராளமான விஷயங்களை இந்த கூகுள் டார்க்கிங் மூலியமாக கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து நீங்கள் பெற முடியும். ஸோ அதை பற்றி முழுமையான விஷயங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூகுள் டார்க்கிங்கை கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு உங்களுடைய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச் இன்ஜினை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் கூகுள் ஆர் டைப் எனி URL. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கூகுள் டார்க்கிங்கை பயன்படுத்த போகிறீங்க. ஸோ இங்கே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கூகுள் டார்க்கிங் என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை விக்கிபீடியாவில் நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ விக்கிபீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஹேக்கிங் தான் கூகுள் டார்க்கிங் அப்படிங்கிறாங்க. எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கூகுள் சர்ச் இன்ஜின்லையும் கூகுள் அல்லாத அப்ளிகேஷன்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கிங் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுடைய தேவைகளை ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். அதாவது எக்ஸாக்ட் ரிசல்ட்டை வந்து கூகுள் டார்க்கிங்கை வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் பயன்படுத்தி எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் பெற முடியும். நார்மலாக கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு கீவேர்டை நீங்கள் என்டர் பண்ணும்போது தேவையில்லாத வெப்சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கூகுள் டார்க்கிங்கை பயன்படுத்தும் போது பார்க்க முடியாது. ஸோ அதுக்குண்டான ஆப்ரேட்டர்ஸ் யார் அப்படின்னா, அட்வான்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு பின்னாடி இவ்வளவு ஆப்ரேட்டர்ஸ் வந்து செயல்படுத்திருக்காங்க. இது இல்லாமல் நிறைய ஆப்ரேட்டர் இருக்காங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு, இன் டைட்டில், ஆல் இன் டைட்டில், இன் URL. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். கூகுள் சர்ச் இன்ஜினில் கூகுள் டார்க்கிங்கோட அட்வான்ஸ் ஆப்ரேட்டரை நம்ம பயன்படுத்தணும். இன் டைட்டில் கோலம் தமிழ் டெக் ஜிஞ்சர். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கூகுள் டார்க்கிங் மூலியமாக கூகுள் சர்ச் இன்ஜினில் என்ன கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரிசல்ட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் 6 ரிசல்ட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நான் வந்து தமிழ் டெக் ஜிஞ்சரை வந்து நார்மலாக கூகுள் சர்ச் இன்ஜினில் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் 1000க்கும் லட்சத்துக்கும் அதிகமான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும். அதாவது எல்லா சைட்டும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் காட்டும். ஆனால் கூகுள் டார்க்கிங் அப்படி இல்லை. என்ன உங்களுக்கு தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவும் கூகுள் சர்ச் இன்ஜினில். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின் அல்லாத கூகுள் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ், அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் கீக்ஸ். கம்ப்யூட்டரில்
நல்லா அட்வான்ஸாக எல்லாம் தெரிஞ்சவங்க, அதே நேரத்தில் ஐடி பீப்புள், இவங்கெல்லாம் வந்து இந்த கூகுள் டாக்கிங்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை விட டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் கூகுள் டார்க்கிங் மூலமாக பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, கூகுள் டார்க்கிங்கை இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் பயன்படுத்தும் போது எந்த மாதிரி ரிசல்ட்டை நம்ம பெறலாம் அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தவறான வழிகளை இதை பயன்படுத்தாதீங்க. ஸோ நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி முழுமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.